guys, Assalamualaikum. Welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனல்ல வீடியோ போட்டு அதே மாதிரி vlogவும் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு ஒரு குட்டி vlog தான். நாங்க எல்லாம் எங்க ஃபேமிலிஸோட கொடிவேரி டேம் போயிருந்தோம். அதோட குட்டி vlog தான் இந்த வீடியோல இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் எங்கள் ஃபேமிலியும் அப்புறம் எங்கள் உசைனா ஃபேமிலியும் நாங்கள் எல்லாருமே போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் நாங்கள் கிளம்புன டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டு தான். 12 o'clock கிட்ட தான் கிளம்புனோம். பெருசாக பிளானே இல்லை, திடீர்னு கிளம்புனோம். பட் ஆனால் இதோட பிளான் நாங்கள் 1 month போட்டுட்ருக்கோம். எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் மாற்றி மாற்றி ஒர்க் இருந்தனால எங்களால் போகவே முடியல. இந்த டைம் தான் கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. இப்போயுமே எல்லாம் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் சீக்கிரமாக இந்த 12 o'clock முடிச்சுட்டு நாங்கள் கிளம்புனோம். போயிட்டுருக்கோம். 2 ஃபேமிலிஸ் போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் நாங்கள் போய் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 2:30 கிட்ட ஆயிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கேருந்து கொஞ்சம் திருப்பூர்லேருந்து கொடிவேரி ஒரு 60 to 65 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் அப்படி ட்ராவல் பண்ண முடியாதனால கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல நின்று கொஞ்சம் எல்லாருமே ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தோம். எங்கள் அச்சு பார்த்திங்கன்னா அந்த காருக்கு போகிறேன்னு ஒரே இடம். எங்கள் உசைனா கூட வரேன், பிள்ளைங்கள்லாம் இருக்குன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ எங்கள் கார்லேருந்து அங்கே ஷிஃப்ட் ஆகிட்டான். பார்த்திங்கன்னா அச்சு அந்த காரில் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ எங்களுக்கு ரொம்ப போரிங்காக இருந்துச்சு. அச்சு ஒரே ஆட்டமும் நாயமும் பேசிக்கிட்டே இருந்தான். அவன் நல்லா வாய் பேச ஆரம்பிச்சிட்டான். கண்டிப்பாக ஒரு நாள் ஃபுல்லாக அச்சோட பேச்சு எல்லாமே நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் நாங்கள் ரீச் ஆக போகிறோம். நாங்கள் பார்த்திங்கன்னா கொடிவேரி ரீச் ஆகிட்டோம். நாங்கள் கூட்டம் இருக்காது, ஏன்னா நாங்கள் வந்தது மண்டே டைம்னால கண்டிப்பாக கூட்டம் இருக்காதுன்னு நினச்சோம். பட் பார்த்திங்கன்னா செம்ம கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். கூட்டம் சண்டே அதிகமாக கூட்டம் இருக்குன்னு நினச்சி தான் நாங்கள் சண்டே போவேனா. அது இல்லாமல் நிறைய ஒர்க் இருந்தனால நாங்கள் அதை போஸ்ட்பான் பண்ணோம். பார்த்தா மண்டே பார்த்திங்கன்னா சரியான கூட்டம். காரை பார்க் பண்ணுறக்கே இடம் இல்லை. ரொம்ப லாஸ்ட்டில் வந்தால் எங்களுக்கு இடம் கிடச்சிச்சு பார்க் பண்ணுறக்கே. ஸோ நாங்கள் 2 காருமே பார்க் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் எங்கள் கார் பார்க் பண்ணிட்டோம். பார்க் பண்ண ஆப்போசிட் பார்த்திங்கன்னா தண்ணி சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு வைப் இருந்துச்சு அந்த இடத்துல. ஃபுல்லாகவே சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக பச்சை பசேன்னு தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. வந்ததுமே மாமா கிட்ட ஒட்டியாச்சு. இவ்வளோ நேரம் அவன் அந்த காரில் வந்துட்டு இருந்தான். அந்த குட்டீஸ் எங்கள் ஆஜி ரோசி இருந்தனால அவங்க கூட தான் வருவேன்னு வந்தான். இப்போ அவங்க மாமா கூட தொத்தியாச்சு. கார் ரொம்ப தூரம் நிப்பாட்டினால நாங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து போய் தான் உள்ள என்ட்ரன்ஸில் என்ட்ரு பண்ணோம். ஸோ நாங்கள் அதனால் நடந்து போயிட்டுருக்கோம். நானும் அண்ணியும் சேர்ந்து நடந்து போயிட்டுருக்கோம். அண்ணா முன்னாடி போயிட்டுருக்கான். என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா எங்கள் அச்சுவை தூக்கிட்டு முன்னாடி போயாச்சு. டேஸ்ட் வருமானு தெரியல, நம்ம சாப்பிட்ட அந்த டேஸ்ட்டு. உங்கள் அத்தா அதான் முன்னாடி போயாச்சு. ரோஷினி அவங்க அத்தாலாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதான் பாருங்க, முன்னாடி தான் போயிட்டு இருந்தாங்க. அவங்க 4 பேரும் போயிட்டாங்க.
पुप्पू कैसे நல்லா சூப்பரா எனக்கு மாமாக்கு என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 rupees தான் டிக்கெட்டு, ஈச் 5 rupees. இப்போ டிக்கெட் வாங்கிட்டு நாங்கள் எல்லாமே வந்து போயிட்டுருக்கோம். நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகும்போது கூட கூட்டம்லாம் அந்த அதிகமாக இருக்காதுன்னு நினச்சோம். பட் வெஹிக்கிள்ஸ் அதிகமாக தான் இருந்துச்சு. பட் அதை விட கூட்டம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அதிகமாக இருந்துச்சு. வாங்க அங்கே ஒரு தண்ணி அச்சா தண்ணி பாரு. ஏய் மதினா தண்ணி எவ்வளவு எக்ஸைட் பண்ணா தெரியுமா நீ பார்க்கல. சாப்பாடு கொண்டு வரணும். இருங்க. அச்சி யானை தோடு. ஐயோ சே சே. அச்சி யானை யானை. யானை பாரு யானை பாரு. யானை தோடு தோடு. பார்த்திங்கன்னா உங்கள் ஃபால்ஸ் கிட்டே வந்துட்டோம். சரியான கூட்டம், நீங்கள் பார்த்தாலே தெரியும் அவ்வளோ கூட்டம். பட் வந்து நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நிறைய வீடியோஸ் எடுக்க முடியல, என் ஃபோன் ரொம்ப சூடாயிருச்சு. சரியான வெயில் ஃப்ரெண்ட்ஸ், என் ஃபோன் சூடாகி அது தானாகவே சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ குளிக்கும் போது அந்த நாங்கள் ஃபால்ஸ்லேருந்து எடுக்க முடியல. இதோட வீடியோஸ் வந்து பாதியோடு ஸ்டாப் ஆயிரும். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் ஃபோனே நல்லா வந்து கூலானதுக்கப்புறம் தான் என் ஃபோனே ஆன் ஆச்சு. ஆனால் செம்ம என்ஜாய்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து யாராவது இந்த பக்கம் திருப்பூர் ஈரோடு சைடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கொடிவேரி போயிருப்பீங்க. நாங்கள் தான் லேட்டாக போகிறோன்னு நினைக்கிறேன். பட் போகலைன்னா கண்டிப்பாக போங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு 1.5 மணி நேரமாக நல்லாவே தண்ணியில் ஆடிட்டு நாங்கள் எல்லாருமே மேலே வந்துட்டோம். எங்கள் அண்ணி பார்த்திங்கன்னா ஃபால்ஸ்க்கு போகல, ஏன்னா அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இன்னும் ஒரு 1.5 மந்த் கிட்ட எங்களுக்கு ஒரு பேபி பிறக்க போகுது, எங்கள் அன்னிக்கு பிறக்க போகுது. ஸோ வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாகவும் ரொம்ப ஆசையாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாத்தோட ப்ரேயர்ஸும் எங்களுக்கு வேணும். எல்லோரும் கண்டிப்பாக துவா செய்யுங்க, என் அன்னிக்காக நார்மல் டெலிவரி ஆயிடணும்னு துவா செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நாங்கள் எல்லோரும் குளிச்சுட்டு வந்தாச்சு. திரும்பவும் போய் ஃபைனல் ஒரு குளியல் போட்டு வரேன் ஃபால்ஸ்லேருந்து. என் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. இப்போ எல்லோரும் கிளம்பி இன்னும் சாப்பிடலை. கிட்டத்தட்ட 4:30 கிட்ட ஆயிடுச்சு. இன்னும் நாங்கள் சாப்பிடலை. ஏன்னா தண்ணிக்குள்ளேயே நல்லா என்ஜாய் பண்ணனால நாங்கள் மதியம் சாப்பாடு நாங்கள் வீட்லேயே செஞ்சு கொண்டு வந்துட்டோம். 2 வீட்லேயும் ஒரு வெரைட்டியான சாப்பாடு செஞ்சு வந்துட்டோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா வந்து படகு சவாரி பண்ணுறது. பட் நாங்கள் போகல, ஏன்னா ஆல்மோஸ்ட் டைம் ஆயிடுச்சு, நாங்கள் வெளியே போயிடணும். 5 o'clock க்ளோஸ்டு.
ஸோ நான் சும்மா ஒரு வியூ மட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு. செம்ம வியூவாக இருந்துச்சு. பக்கத்தில் ஒரு கோயில் இருந்துச்சு, அங்கே ஏதோ ஃபங்க்ஷன் போல். ஃபுல்லாக ட்ரம்ஸ் அண்டு இது ஃபுல்லாக இது பண்ணிகிட்டு இருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. படகு சவாரியில் பார்த்திங்கன்னா அந்த இது ஃபுல்லாக டேமில் வந்து ஃபுல்லாக போவாங்க போல். பட் நான் எங்களுக்கு என்னென்னு தெரியல, நாங்கள் ஜஸ்ட் ஒரு கிளிப் மட்டும் எடுத்துக்கிட்டேன். சரியான கூட்டம், எங்கே போனாலும் கூட்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குள்ளே. இது வந்து ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு எங்கேயாவது என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல பிளேஸ் தான். மார்னிங் வந்துட்டு ஈவினிங் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ளோ மாதிரி நல்லா இருந்துச்சு. இதுலேருந்து வர தண்ணி தான் அப்படியே வந்து ஒரு அருவி மாதிரி கீழே வருது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வியூ. பார்த்திங்கன்னா அருமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கலாம். குழந்தைங்களாம் நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே வந்து பார்க்கெல்லாம் இருந்துச்சு. அதே மாதிரி வாட்டர்லாம் நல்லாவே எங்கள் அச்சு பார்த்திங்கன்னா செம்மையாக விளாண்டான். என்னால் வீடியோ தான் எடுக்க முடியல, என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ என்னால் எந்த வீடியோ, எல்லா ஃபோனுமே வந்து நாங்கள் பேக்கில் போட்டு லாக் பண்ணிட்டோம். ஸோ எங்களால் எடுக்கவே முடியல. எங்கள் அச்சு செம்மையாக என்ஜாய் பண்ணான் இந்த தண்ணியில். வியூ பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ஒன்ஸாவது நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு சின்ன குட்டியான ஒரு குழந்தைங்களுக்கு விளையாடுற அந்த ப்ளே கேம்ஸ்லாம் இருக்கும். பட் எங்கேயுமே போக முடியல, டைம் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் கிளம்பணும், வெளியே போய் இன்னும் சாப்பிடல. எல்லாத்துக்குமே குளிச்சுட்டு வந்து செம்ம பசியாதனால எல்லாருமே காருக்கு போயிட்டாங்க. நாங்கள் ஒரு சின்ன ஒரு கிளிப்ஸ் எடுத்துக்கலான்ட்டு நாங்கள் அப்படியே உள்ளே போனோம். குழந்தைங்க கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடிஞ்சு. நான் அவ்வளோதான் எடுத்தோம். ரொம்ப சின்ன ப்ளாக் தான். கண்டிப்பாக இன்னொரு நாள் இன்னொரு பெரிய ப்ளாகோடையும் இல்லை இன்னொரு புது வீடியோவோட சந்திக்கிறேன். பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாய் சொல்லு. என்னடா ஆடுது?